சார் என்ன? இந்த பூவுக்கு கோர்ட்டுக்கு ஒரு மடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அவன் மந்திரி குப்புசாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அதனால இவன் நீ கோர்ட்டுக்கு வருவானா வரமாட்டானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? சாமி, ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு பெயிண்ட் பண்றோம். வாயே வெல்லும் கிடையாது இனிமேல். கடந்த 30 வருஷமா நான் எத்தனையோ கேஸ்ல ஆஜராயிருக்கேன். எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கேன். தோல்விங்கிறது என் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. என்னண்ட கேஸுக்கு வரவா நல்லவாளா கெட்டவாளா, தப்பு செஞ்சவாளா இல்லையா, அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்ன என்னோட திறமையை நம்பி என்னண்ட வர்றா, நான் கேட்கிற பீஸ கொடுக்கறா. அப்ப அவளுக்கு நான் துரோகம் பண்ணாம சின்சியரா வாதாடி அவளை காப்பாத்தணும் இல்லையோ? என்ன அதானே தொழில் தர்மங்கிறது. ஜெயிச்சுட்டே இருக்கணும், தோல்வியை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற வெறி. அதனால தொழில் தர்மத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன்னா மனசாட்சிக்கு எது தர்மங்கிறத கவனிக்க மறந்துட்டன். என்னோட வார திறமையால என்னண்ட வர்ற உண்மையான குற்றவாளிகளை நிரபராதி நிரூபிச்சு அவளுக்கு விடுதலை வாங்கி தரது இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நான் செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையோ? குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போகவில்லையோ? அது இத்தனை நாள் இந்த திமிர் பிடிச்ச மண்டையில ஏறலையே. ஆனா இப்ப ஏறிடுத்தோ. முதல் தடவையா ஹைகோர்ட்ல புத்திசாலியான வக்கீல்னு பேர் எடுக்கிறதுக்கு பதிலா சமுதாயத்துல நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடிவு செஞ்சுட்டே. ரோட் ரோலரை ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு வாதாடுன, அது வாஸ்தவம் தான். ஆனா யாராவது ஒருத்தரோ அல்லது 2 பேரோ கொலை செய்யப்பட்ட பெண் மந்திரியோட கையையும் காலையும் புடிச்சுண்டா, புடிச்சு அமுக்கி படுக்க வச்சுண்டா ஈஸியா ரோட் ரோலரை ஏத்தி கொலை பண்ணிடலாமோ இல்லையோ? இவன் புடிச்சுட்டான். இவன் கெட்டிட்டான். இவங்களை வெளியே எடுத்துட்டு போங்க. டேக் தம் அவே. எடிசன் ஒரு முன்கோபக்காரன். அவன் புடிச்சுட்டான், இவன் ஜெயித்திட்டான்னு நான் சொன்ன உடனே ஐயோ ஜட்ஜையா நான் கொலை செய்யல, இந்த வக்கீல் பொய் சொல்றார் அப்படின்னு கத்தி இருக்கலாம், கதறி இருக்கலாம், நான் வேற வக்கீல வச்சு வாதாடிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு ஊனமுற்றவனுங்கிற கரிசனம் கொஞ்சம் கூட இல்லாம ஜட்ஜு முன்னால, போலீஸ்காரங்க முன்னால, பப்ளிக் முன்னால உண்மையை சொன்ன என்ன மிருகத்தனமா கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். இவன் ஒரு கொலவெறி பிடிச்சவங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணுங்கிற? எடிசனுக்கும் அவன் நண்பன் மணிக்கும் செத்து போன மந்திரி அம்சவல்லியோட ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். மந்திரியை கொலை பண்ணவாளே தப்பிச்சுட்டா அப்புறம் லோகத்துல கொலையை தேசியமயமாக்கிட வேண்டியதுதான். ஆகவே மந்திரி அம்சவல்லியை கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த கொலைக்கு உதவி செய்ததற்காக எடிசனின் நண்பன் மணிக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சகல விதமான சாட்சிகள் சரியாக இருப்பதாலும் சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அமைச்சரை, அதுவும் ஒரு பெண் அமைச்சரை, அரசாங்கத்துக்கு சொந்தமான ரோட் ரோலர் என்ற வாகனத்தை பயன்படுத்தி கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த மணிக்கு
ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். லவ் காதல், அதுவும் ஐயராத்து பொண்ணோடையே காதல், அதுவும் உசுர காப்பாத்துறதுக்காக பகவானால் படைக்கப்பட்ட இந்த சாஸ்திரியார் பொண்ணோடையே காதல். உண்ட வீட்டுக்கு ரண்டகம், அதுக்கு இந்த அபிஷ்டவும் உடந்தை. போட்டோ எடுத்தது யார் தெரியுமோ? என்ன இருந்து நீ ஜூனியர், ஜூனியர் மட்டுமல்ல மாப்பிள்ளை. வீட்டோட மாப்பிளைய கூட வச்சுக்கோ, நேக்கு நோ அப்செக்ஷன். படாது, தீர விசாரிக்காம லவ் பண்ணப்படாது. பட்டாபி, டேய், பாம மேல வச்சிட்டு என்ன பண்றீங்க? போடுங்கடா. நான் எடிசன் லவ் பண்றேன். அவரு பேர் கூட என் உடம்புல பச்சை குத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சா நோக்கு சூடு சொன்னே கிடையாது. அதெல்லாம் எனக்கு இருக்கிறத யார் சொன்னாங்க? லவ் பச்சை குத்துற அளவுக்கு டெவலப் ஆகி போச்சா? தூக்கல தங்குறதுக்கு பதிலா என் பேர் எடிச்சன் மாத்திட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்குவேன். எனக்கு சரிதானே, நமக்கு எப்பவுமே சைனஸ். இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாத்துக்காரர் எங்க? அது என்னாச்சுனாங்க, நீங்க இவனை கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அள்ளகை வந்து பூரா சொல்லி போட. டேய் டேய், நான் உனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன்.
நீ எனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன், 2 பேர்த்துக்கு சேர்த்து அல்வா கொடுத்துட்டு அவன் தாலி கட்டிட்டான் பாத்தியா? நடந்து போச்சுங்க தங்க. நீங்க தானங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா? 1000 தான் இருந்தாலே அவன் 3வது மனுஷன். அவனோட அப்படியா? எத்தனை வருஷமா நான் பழகிட்டு இருக்கோம். உன்னை காப்பாற்ற முட்டுவனா? உன்னை எந்த ரேஞ்சில் காப்பாற்றுறேன் பாரு. வணக்கம், நான் அமைச்சர் குப்புசாமி. சாஸ்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஏகப்பட்ட கலாட்டாவுக்கு நடுவில் கல்யாணம் நடந்துக்கும் போல் இருக்கா. எனிவே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இவன் ஒரு கொலைகாரன். இவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமா கூப்பிட்டு போங்க, தூக்குல போடுங்க. இனிமேலாவது திருந்துங்கடா. தூக்கல் தொங்கினதுக்கு அப்புறம் எப்படி நான் திருந்த முடியும்? செத்து போவன இல்ல வாடா. நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப இவ 2 பேரும் புருஷனும் பொண்டாடிமா வந்து நிக்கிறா. உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன 5 வருஷத்துல 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. என்ன ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் பேசிக்கிட்டு படிக்காத பாமர மக்களை விட உங்களை மாதிரி படிச்சும் பகுத்தறிவு இல்லாம இருக்கிற பாமர மக்கள்னால தான் சார் மனித சமுதாயத்துக்கு கெடுதல். சரி, 1ஆம் கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்க்கும் போது அப்ளிகேஷன் பாரத்தில் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேக்குறாங்களே, முதல்ல அதை மாத்தினாத்தான் நாடு உருப்படும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணும், ஜாதி மதங்கிற வித்தியாசம் ஒழியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, காதல் திருமணம் தான், கலப்பு திருமணம் தான். இவர் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு சார். அந்த கொலையை செஞ்சவன் அவன்தான். பார்வதி, 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 பார்வதி. ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினே ஆத்துல பேர் வச்சிருக்கான். அப்படி வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறேன். நான் சாகிறதுக்குள்ள வேண்டாம் கூப்பிடுறேன். இனிமே கோர்ட்லயும் சரி வீட்லயும் சரி என்னால தலனமுந்து நடக்க முடியாது. தலனமுந்து கம்பீரமா சக்கர நாக்கையில் போக முடியாது. பார்வதி, என் பொண்ணு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா. 2 கொலைகள் ஒரு தற்கொலை அன்னைக்கு என் ஜூனியரான்னு சொன்னேன். ஆனா கொலை செய்யற தைரியம் எனக்கு இல்லடி பார்வதி. ஏன்னா அவன் 2 பேரும் வாழ தகுதியானவா, நான் வாழ தகுதி இல்லாத. நான் ரொம்ப கேவலமான வண்டி பார்வதி. என்ன மன்னிச்சு சொல்லி பார்வதி. நீங்க செஞ்ச தப்புக்கு இப்படிதான் பிராயச்சித்தம் தேடிக்கணும். லோகத்துல தப்பு செய்யாதவ யாரு இருக்கு? என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா. நீங்க போயிட்டா நான் உசுரோட இருப்பேனா? போகாதீங்கண்ணா. ஏன்னா என்ன பாருங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா.